ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஜோஃபினா கம்ப்யூட்டர் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் இப்போ நான் இங்கே ஒரு மார்க் ஷீட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தடுத்த ஸ்டூடெண்ட்டோடைய மார்க்ஸ் நான் இங்கே ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறேன். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க்ஸ் நான் செக் பண்ணும்போது எந்த சப்ஜெக்டோடைய மார்க்கு இது அப்படின்றது என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏன்னா இங்கே நம்ம டாப்பில் இருக்க ஹெட்டிங்ஸ் எல்லாமே என்ன ஆகிடுது, மறைஞ்சிடுது. அடுத்தடுத்த ஸ்க்ரால் பண்ணும்போது மேலே இருக்க ஹெட்டிங் எல்லா சப்ஜெக்ட் நேம்ஸ் எல்லாமே ஹெட்டிங் எல்லாமே மறைஞ்சிடுது. இது மறையாமல் லாஸ்ட் பேஜ் வரைக்கும் நமக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா எந்த ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு கீபோர்டில் நான் சொல்கிற ஷார்ட்கட் கீ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Alt W இந்த ரெண்டு பக்கனையும் சேம் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. FR இந்த ரெண்டு பக்கனையும் தனித்தனியாக கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிக்கோனே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்க அந்த டாப் ரோ ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கனாலும் உங்களுக்கு லாஸ்ட் பேஜ் வரைக்கும் அந்த ஹெட்டிங் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஈஸியாக எந்த சப்ஜெக்டோடைய மார்க்ஸ், எந்த ஸ்டூடெண்ட்டோடையது, எந்த சப்ஜெக்டோடைய மார்க்ஸ் இது அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு மார்க்கை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ வீராவுடைய மார்க்கு 97 இருக்குது. பட் என்ன சப்ஜெக்டோடைய மார்க்ஸ் நாங்கள் டிஸ்பிளே ஆகுது, சோஷியல் மார்க்குன்னு இது போல் டிஸ்பிளே ஆகுது. அதே போல் 67 மார்க் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இது கம்ப்யூட்டர் மார்க்கு. இப்போ நமக்கு எல்லா இடத்துலையும் இந்த ஹெட்டிங் டிஸ்பிளே ஆகும்போது நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், இது மார்க் ஷீட்டில் மட்டும் இல்லை, இப்போ கம்பெனி சேலரி இது போலலாம் அந்த லிஸ்ட்லேயும் இப்போ யாருக்கு இந்த சேலரி, யாருக்கு இந்த அமௌண்ட்டு அப்படின்றதையும் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டாப் ரோ ஃப்ரீஸ் பண்ணி வைக்கும்போது நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு இந்த ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது மாத்திரம் இல்லை, இதே ஃப்ரீஸ் பண்ணது எல்லாத்தையும் நான் அன்ஃப்ரீஸ் பண்ணணும், எனக்கு இது தேவையில்லை, எனக்கு எப்பயும் போல ஸ்க்ரால் பண்ணி போகும்போது இந்த ஹெட்டிங்ஸ்லாம் ஹைட் ஆனாலும் சரி மறைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா அன்ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணோன்னா Alt W F Alt பட்டன் W பட்டனே சேம் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் F, நெக்ஸ்ட் திரும்ப F இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பழைய மாதிரியே நம்ம ஸ்க்ரால் பண்ணிக்கு வந்தாலும் அந்த டாப்பில் இருக்க ஹெட்டிங் எல்லாமே மறைஞ்சிரும். இப்போ நமக்கு இதை இந்த ரோ ஃபுல்லாக்கே அன்ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. ஸோ எப்பயும் போல பழையபடியே நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.